அதனால் இப்படி அதில் ஒரு பாட்டில் இப்படி ஒரு வரி வரும், காலம் காலம் இந்த பெருசுங்க பழசாயிட்டு இருக்குங்க. பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க, பெற்றோர்கள்லாம் வந்தால் கம்ப்யூட்டர்லாம் இல்லைல்ல, கூகுள்லாம் என்ன ஒன்றும் இல்லை, என்ன உங்களுக்குலாம் என்ன தெரியுது, ஒன்றும் இல்லை, சமைச்சு போட தெரியும், துணிமணி துவைச்சி கொடுக்க தெரியும், அயன் போட்டி வைக்க தெரியும், அவங்க லெவலுக்கு அவங்க வாழ்கிறாங்க, விட்டுருவாங்கலாம் பழசாயிட்ருக்கு, எல்லாம் பழசாயிட்ருக்கு. அதனால் இப்படி அதில் ஒரு பாட்டில் இப்படி ஒரு வரி வரும், காலம் காலம் இந்த பெருசுங்க பழசாயிட்டு இருக்குங்க. என்னது, இந்த பெருசுங்களாம் பழசாயிட்டு இருக்குங்களாம். அப்போ இந்த பழசுங்க கூட நீ இருந்தனா நீயும் மங்கி போயிடுவ, உனக்கும் அந்த உலகம் தெரியாமல் போயிடும், நீயும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் எஸ்கேப் ஆகிரு. புரியுதானே சொல்கிறேன்னு? ஸோ அந்த பழசுங்க தான், அந்த பெருசுங்க தான் பழசானாலும் அதுங்க முத்து தான். அவங்கள்ட்ட உள்ள அந்த அனுபவம், அவங்கள்ட்ட உள்ள அந்த சென்ஸ், பிள்ளைங்களை குறித்து எப்போதுமே பெற்றோர்கள்கிட்ட ஒரு உணர்வு இருக்குது. பரிசுத்தாவி மாதிரி நமக்கு எப்படி அவங்க ஒரு காரியத்தை பரிசு எப்படி உணர்த்துறாரோ அதே மாதிரி பெற்றோர்கள்ட்ட ஆண்டவர் அந்த ஒரு காரியத்தை வச்சுருக்கிறாரு, கொடுத்துருக்காரு. பிள்ளைங்களோட லைஃப்பை குறித்து டிசைட் பண்ணும்பொழுது, பிள்ளைங்களோட லைஃப்பை குறித்து ஒரு காரியம் அவங்க தீர்மானிக்கும் பொழுது அங்கே பெற்றோர்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, இது வேணான்னு விட்டுருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா பிற்பாடு நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க, ஏன்னா யூ மேட் அ ராங் டிசிஷன் அப்படின்னு சொல்லி. புரியுதான்னு சொல்லுனேன்.